அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவனை போல ஒரு தேவன் இந்த பூமியிலும் இல்லை, வானத்திலும் இல்லை. அல்லேலூயா. இந்த ஆண்டவருக்கு நம்மை குறித்து எல்லாம் தெரியும். நட்சத்திரங்களின் லக்கங்களே அவர் என்ன செய்கிறார்? பெயர்களை சொல்லி என்ன செய்கிறாரு? கூப்பிடுகிறார். அப்போ உங்கள் பேர் அவருக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் எந்த இடத்துலேருந்து வந்திருக்கீங்க? உங்கள் சூழ்நிலை என்ன? உங்கள் தேவை என்ன? உங்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைய அத்தியாவசியமான காரியம் என்ன? இது எல்லாத்தையும் அறிந்த ஒரு ஆண்டவர் தான் நம்ம பாட போகிறோம். அல்லேலூயா. நல்ல உற்சாகமாக பாடுவோம். எல்லாம் அவருடைய வார்த்தையினால் நடக்க போகுது. அவருடைய அற்புத கரத்தினால் நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் முன்குறிக்கப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆண்டவர் தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல தெரிந்த பாடல். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை என்று ஒருமித்து ஒரு மனதோடு உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் நம் நடுவில் எழுந்தருள்வாராக. நல்ல மகிழ்ச்சியோடு கைத்தட்டி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய, சேர்ந்து பாடுங்க. மேலே வானத்திலும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் பூமியின் தூளை மரக்காலா அளந்த தேவன், காற்றையும் தம் வார்த்தையா அடக்கின தேவன். பூமியின் தூளை மரக்காலா அளந்த தேவன், காற்றையும் தம் வார்த்தையா அடக்கின தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன், தன் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன். மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன், தன் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே, உம்
கையில் ஆயுதம் இல்லையே, உமக்கு சிலைகள் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. சொல்லுங்க, மேலே வானத்திலும் உமக்கொப்பான தேவனில்லை. ஹல்லேலூயா. இந்த தேவன் வேற எங்கேயோ இல்லை, நமக்குள் தான் இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அப்படி நமக்குள்ள இருக்கிறாருன்னு நீங்க விசுவாசித்து ஆராதித்தால் தான் உங்களுக்கு நம்பிக்கையோடு ஆராதிக்க முடியும். இல்லாட்டி ஒரு விதமான கவலையோடு தான் ஸ்தோத்திரம்னு வரும். ஒரு விதமான பயம் நிறைந்த வார்த்தை தான் வாயிலிருந்து என்ன செய்யும்? வரும். ஆமென். இந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்தா நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலையும் அற்புதம் நடக்கணும் உங்களால நம்ப முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? எல்லாமே கசந்து போயிட்டு இனிமே அது மதுரமா மாறுறதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது, வழியே கிடையாது. இந்த கசப்பான அனுபவம் தான் முடிவு. இல்லை இல்லை, உங்களுக்குள்ள இந்த இயேசு இருக்கிறத நீங்க நம்பி அவரை துதித்து பாடினால் எவ்வளவு கசப்பா இருந்தாலும் நொடியில் அது எப்படி மாறிடும்? சொல்லுங்க, மதுரமா மாறிடும். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறார். நீங்க நம்பி பாடினா அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிறத உங்க வாய் தன்னால சொல்ல ஆரம்பிச்சிடும். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு, கர்த்தர் எல்லாத்தையும் எனக்காக செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? எனக்குள்ளதான் இயேசு இருக்கிறார். அந்த தேவன் நான் அறியாததையும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறவராக தான் இருக்கிறாரு தவிர அவர் சாதாரணமானவரா இல்லை. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டவர் நீங்க புத்தி கெட்டாத காரியங்களை செய்கிறத அனுபவிக்க உங்களுக்கு இந்த வாரத்தில் உதவி செய்வாராக. அற்புதங்களை நீங்க காணும்படியான வாய்ப்புகளை அவர் உங்களுக்கு தருவாராக. அவருடைய வலது கரம் உங்களை தாங்கி நடத்தும் நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாகுவதாக. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க தேவனை உயர்த்துங்கன்னு சொன்னா யாரையோ உயர்த்துறங்கிற எண்ணத்தோடு அல்ல, எனக்குள் இருக்கிற இயேசுவை நான் உயர்த்துகிறேன், எனக்குள் இருக்கிற இயேசுவை நான் வாழ்த்துகிறேன், என்னோடு வாசம் பண்ணுகிற ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேங்கிற உணர்வோடு கொஞ்சம் அப்படியே உங்க சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆராதித்தாலே போதும், நீங்க துதித்தாலே போதும், அரிய பெரிய காரியங்களெல்லாம் அவர் தன்னால செஞ்சிருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க துதித்து கொண்டு இருந்தால் போதும், இருளெல்லாம் வெளிச்சமா மாறிடும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ண கோணலானதெல்லாம் செவ்வையா மாறிடும். நீங்க ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க. ஆமென். உங்களுக்காக வழியே இல்லாத இடங்களிலும் அவர் வழிகளை உண்டாக்குவார். நல்ல மனதார ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க. வறட்சி வனாந்தரம் அதில் செழிப்பு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதிலெல்லாம் ஒரு குறைவு தான் எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் பரவாயில்ல, நீங்கள் துதிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் குறைவு இருக்காது. துதிச்சு பாருங்க, செழிப்பாக அது மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க, வறட்சி நீங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது உங்கள் துதிகளை தான் எதிர்பார்க்கிறார். உங்கள் ஸ்தோத்திர பலிகளை அவர் எதிர்பார்க்கிறார். நல்ல மனதார அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்காக பெரிய காரியங்களை செய்கிறவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறவரே. தேங்க்யூ ஜீசஸ். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவர். நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவோம். நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான உனக்குள்ளே. நல்லா கைத்தட்டி
சத்தத்தை உயர்த்தி ஒருமித்து பாடுங்க. உனக்குள்ளே அந்த இயேசு பெரியவர். நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் செய்வார் கலங்காதே, அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற பாடுகிற உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்க போகுது. உங்க வீட்டுல ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். பெரியவர். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே நம்பிக்கையோட முழு நிச்சயத்தோட பாடுங்க. உனக்குள்ளே இந்த வாரம் உங்க சூழ்நிலைகளிலே மாற்றத்தை பார்ப்பீர்கள். மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார். யாவையும் செய்வார் கலங்காதே, யாவையும் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே ஓ ஜீசஸ் பெரிய காரியங்களை செய்கிறவரே. ஆமென். எனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும். இந்த வாரத்தில் அவர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நான் அறியாததும் நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான நம்பிக்கையோடு சொல்லுங்க. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான செய்திடுவார். இதை நம்புறேன்னு சொல்றவங்க நல்லா கரங்களை தட்டி உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வாராக. உங்க வேலையில கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வாராக. உங்க சரீரத்திலே ஒரு அற்புதத்தை செய்வாராக. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அதிசயத்தை கர்த்தர் விளங்க பண்ணுவாராக. இருதயங்கள் திருப்பப்படுவதாக, சுபாவங்கள் மாற்றப்படுவதாக, சூழ்நிலைகள் ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் கட்டுப்பாட்டிற்குள் வருவதாக. கசப்பான அனுபவங்கள் இனிமையான அனுபவங்களாய் மாறுவதாக, கண்ணீர்கள் களிப்பாய் மாறுவதாக. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று நம்புகிற ஒவ்வொருவருக்கும் இந்த வாரம் புத்தி கெட்டாத கிரியைகளை நீ செய்வீராக. கிரகிக்க கூடாத அதிசயங்களை செய்வீராக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் இவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் நடப்பதாக. ஓ ஜீசஸ், நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரியை செய்கிற தேவன், பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் ஆராதனை தான் எதிர்பார்க்கிறார். துதி பலிகளையும் நன்றி பலிகளையும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்க ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறீர்கள் என்பதை உங்க வார்த்தைகளிலே சொல்லி அவரை புகழுங்கள்.
அவர் மேல உங்களுக்கு இருக்கிற அந்த அன்பு எவ்வளவு உண்மையானது என்பதை நீங்க பயன்படுத்துகிற வார்த்தைகளிலே நீங்க தெரியப்படுத்துங்க. அதனாலதான் ஆராதனை என்பது உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு உறவு தான், உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு தொடர்பு தான். ஹல்லேலூயா. இன்பமானவர் இந்த இயேசு. ஆமென். தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிறவர் இந்த இயேசு. வெட்கத்துக்கெல்லாம் ரெண்டு தனியா பலன் தருகிறவர் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர். இவரை நீங்க எப்படி அனுபவிச்சிருக்கீங்க? இந்த ஆண்டவரோடு நீங்க எந்த அளவுக்கு பழகி இருக்கீங்க? இந்த ஆண்டவரை நீங்க எப்படி ருசித்திருக்கிறீர்கள்? அதெல்லாம் நீங்க வெளிப்படுத்துறதா ஆராதனைங்க. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க, ஆராதிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியல, நான் பரவாயில்ல, தகப்பனேன்னு சொன்னா போதும், இயேசுவேன்னு சொன்னா போதும், அப்பான்னு நீங்க சொன்னா போதும், ஆண்டவரேன்னு கூப்பிட்டா போதும். ஒருவேளை உங்களுக்கு எதையுமே சொல்லி ஆராதிக்க வார்த்தைகள் தெரியலன்னா நீங்க அப்படி சொல்லலாம். ஆனா நீங்க நல்லா ஆராதித்து பழகின தேவ பிள்ளைகளா இருப்பீர்களா, நீங்க கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிங்க, நீங்க அவரை துதிக்க ஆரம்பிங்க, நீங்க அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க, நீங்க அவரை போற்ற ஆரம்பிங்க, நீங்க அவரை வாழ்த்த ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவருடைய நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தாழ்வில் என்னை நீர் நினைத்தீரே, ஸ்தோத்திரப்பா. என்னை தேடி வந்து ரட்சித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஒரு தாயை போல என்னை அணைத்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஒரு தந்தையை போல என்னை தூக்கி சுமந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. மலை போல துன்பம் என்னை சூழ்ந்து கொண்டாலும் உங்க பரிசுத்த பிரசன்னத்தினால் அதெல்லாம் மெழுகு போல நீங்க உருக செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை போல என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை ஆண்டவரே, உம்மை போல என்னை ஆதரிக்க யாரும் இல்லை ஆண்டவரே, உம்மை போல என்னை விசாரிப்பதற்கு யாருக்கும் தெரியல ஆண்டவரே. நீங்க தான் என்னை அரவணைத்து, நீங்க தான் என்னை ஆற்றினி, நீங்க தான் என்னை தேற்றினி, நீங்க தான் என்னை திடப்படுத்தினி, நீங்க தான் என்னை பலப்படுத்தினீங்கப்பா, நீங்க தான் என்னை உயிர்ப்பிச்சீங்கப்பா. அல்லேலூயா. உங்களை போல ஒரு ஆண்டவரை இரட்சகரை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை ஆண்டவரே. அந்த அன்பை நினைச்சு நான் துதிக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல அரவணைக்க. கைகளை உயர்த்தி, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் இயேசையா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, நீர் போல் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும். உணர்ந்து சொல்லுங்க, நீர்
நீர் போதும். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுங்க, நீர் போதும். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவே என்று. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவே என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் விலகாமல் துணை நின்று. நீர் போல் என் வாழ்விலே ஏசையா. நீர் போல் ஏசையா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்ல பலன் தருகிறவர், நிறைவான பலன் தருகிறவர். சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர் ஒருவரை குடும்பமாக சந்தித்து அவருடைய சேவையை பாராட்டி தங்க செயின் நினைச்சிருக்கிறார், பரிசாக கொடுத்துருக்கிறார். அப்படி அவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு பார்த்தா, அவர் ஒரு புரோட்டா கடை நடத்துகிறார். அந்த புரோட்டா கடையில் புரோட்டா விலை 5 ரூபா. மற்ற கடைகள்லாம் விலை கூடன்னு நமக்கு தெரியும். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் 5 ரூபாய்க்கு தான் நினைச்சிடறாராம், கொடுத்துட்டே இருக்கிறார். என்னன்னு கேட்டால், தலைவருக்காக நான் ஏதாவது ஒரு பணிவிடை செய்யணும், எங்கள் தலைவருக்காக ஏதாவது ஒரு சேவை செய்யணும், தலைவருக்காக மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். அப்போ என் தொழில் இதான். அதில் குறைஞ்ச விலைக்கு புரோட்டாவை கொடுத்து நான் என்ன செய்கிறேன், மக்களுக்கு உதவி செய்கிறேன். பாருங்க, இந்த தகவல் அவருக்கு போய் சேர்ந்து இதை பல வருஷமாக அவர் எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காம செய்கிறத பாராட்டி குடும்பத்தோடு அவங்கள சந்தித்து நேரம் செலவு பண்ணி அவங்க கூட புகைப்படங்களெல்லாம் எடுத்து ஒரு செயினை என்ன செஞ்சிருக்கார், கோல்டு செயினை கிஃப்ட் பண்ணியிருக்கார். அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, இது எங்க கனவு, எங்க லட்சியம், தலைவரை நாங்கள் சந்திக்கிறோம், பார்க்கணும், அவர் கூட இருக்கணும், அவர் எங்கள்கிட்ட பேசணும். எங்க கனவு இப்ப நிறைவேறிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை இன்னும் நாங்க செய்வோம், மக்களுக்கு உதவி எங்க தலைவர் பேர்ல என்ன செய்வோம், செய்வோம். நல்லதுதான். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, பரலோகத்தில் இதுக்கு பலன் இருக்கா, கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா நமக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்காக உயிரை என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். தன்னுடைய மேன்மையெல்லாம் நமக்காக அவர் இழந்திருக்கிறார். நம்மளை வாழ வைப்பதற்காக நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் அவர் செய்திருக்கிறார். இப்போ நீங்க அவருக்காக நீங்க வாழ்ந்தா உங்களுக்கு பலன் கிடைக்குமா? கிடைக்காது. பிரதிபலன் அவர் தருவாரா? தரமாட்டார். கண்டிப்பா தருவாருங்க. இன்னைக்கு நான் சொல்ல போய் தான் சிலருக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனா ஒரு நாள் வரும், பலன் பெறும் நாள். அன்னைக்கு எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உங்களை ஹானர் பண்ணுவார். எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு உங்களை கூப்பிடுவார். அல்லேலூயா. அவன் அவனுடைய கிரியைகளுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொன்ன ஆண்டவர், இந்த இயேசுவுக்காக நீங்க செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் அவர் ஞாபக புஸ்தகத்தில் ரெக்கார்டு வச்சுட்டே இருக்கிறாருங்க. உங்களுக்கு பலன் கொடுப்பதற்கு உங்க காரியங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டு இருக்கு, நினைவு கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்டிப்பா இம்மையிலும் பலன் உண்டு, மறுமையிலும் பலன் உண்டு. நான் சொன்ன நபருக்கு இம்மையிலே பலன் கிடைச்சி முடிச்சாச்சு. ஆனா அவருக்கு என்ன கிடையாது, மறுமையில்
பலன் கிடையாது. ஆனா நான் சொல்றேன், இந்த இயேசுங்கிற இந்த ஆண்டவருக்காக, இந்த இரட்சகருக்காக, இந்த தலைவருக்காக நீங்க வாழ்ந்து அவர் நாமத்துக்காக ஏதாவது செஞ்சீங்கன்னா இம்மையிலும் உங்களுக்கு பலன் உண்டு, மறுமையிலும் பலன் உண்டு. எத்தனை பேர் உங்களை அப்படி அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கீங்க? ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க. இதுல இந்த இயேசுக்காக ஏதாவது என்ன செஞ்சிடணும், செஞ்சுட்டு போயிடணும். அல்லேலூயா. அவருக்காக நம்ம செய்கிறதா கணக்கில் என்ன செய்யும், வரும். வேற எதுவுமே கணக்கில் என்ன செய்யாது, வராது. கைகளை உயர்த்தி ஆண்டவரோடு சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக நான் ஏதாவது செய்யணும். ஆண்டவரே எனக்கு நீங்க தந்திருக்கிற அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உமக்காக நான் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டே இருக்கணும், ஒரு நற்கிரியை நான் செஞ்சுட்டே இருக்கணும். எனக்கு நீங்க தந்திருக்கிற தாளத்தை பயன்படுத்தி உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும்பா. நான் சும்மா என்னுடைய நலனையே பார்த்து வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. ஏதாவது இந்த பூமியில ஆண்டவரே நான் உமக்காக செய்யணும்பா. நான் இருக்கிற இடத்துல நான் உங்களுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு நீங்க தருகிற வசதிகளை பயன்படுத்தி நான் உங்களுக்காக ஏதாவது செய்ய ஆசைப்படுறேன்பா. ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. நான் உமக்காக ஏதாவது நான் செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு நல்ல காரியம் செய்ய நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆமே. நன்மை செய்யத்தக்கவர்களுக்கு நன்மை செய்ய நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஞானத்தை பயன்படுத்தி உமக்காக ஏதாவது நான் செய்வேன் ஆண்டவரே. எனக்கு நீங்க தந்திருக்கிற பலனை உபயோகப்படுத்தி உமக்காக நான் ஏதாவது செய்வேன் ஆண்டவரே. என்ன நீங்க வச்சிருக்கிற அந்த இடத்துல இருந்து உமக்காக நான் ஏதாவது செய்வேன் ஆண்டவரே. எனக்கு நீங்க தந்திருக்கிற ஆண்டவரே பிரஸ்தாபத்தை வச்சு உமக்காக ஏதாவது நான் செய்வேன் ஆண்டவரே. என் கையில நீங்க தந்திருக்கிற பணத்தை வச்சு உமக்காக நான் ஏதாவது செய்வேன் ஆண்டவரே. எனக்கு நீங்க தந்திருக்கிற குடும்ப பின்னணியத்தை வச்சு உமக்காக நான் ஏதாவது செய்வேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு நீங்க தந்திருக்கிற ஆதரவுகளை வச்சு உமக்காக ஏதாவது நான் செய்வேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதற்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அதற்காக என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உங்க கரத்தில் எடுத்து என்ன உபயோகப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.